ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரமேஷ் சார் கேமிங். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 3ல் இந்த ப்ராக்டிஸ் மோட் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நம்மளோட சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். டே 1 இப்போ டே 1 ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிப்போம். டிக்கு 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 அப்புக்கு புக்கு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க இப்போ கேமுக்குள்ளே ஓடிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு அங்கே எதுனா இருக்குதா பார்த்துட்டு வரலாம். ஆனால் இது ப்ராக்டிஸ் மோட்னால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் கிராண்ட்பா யாரும் இருக்க மாட்டாங்களா, அதனால் இது ஈஸியாக நான் பண்ணதே ஒரே ஒருத்தவங்களுக்காக தான். அவங்க இது உள்ள நான் மைண்ட் கிராஃப்ட்ன்ற பாருங்கள், ஸ்கூல் பார்ட்டி கிராஃப்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இருங்க, சரி ஃபஸ்ட்டு இது போய் போட்டுருவோம். ஐயோ இது வேறவா. இப்போ இது எல்லா லாக்கும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நான் எப்போ தான் பண்ணுவேன் எஸ்கேப் முடிக்குது. ஆனால் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதுங்க இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிராணி சாப்டர் 3 ப்ராக்டிஸ் மோடில் போடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எத்தனை ப்ளீஸு, ஆயிரக்கணக்கான ப்ளீஸ் போட்டு வச்சுருக்காங்களே, நான் எப்படி பண்ணுவேன்? சரி நம்ம ஃபஸ்ட்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி போயிடுவோம். இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஃபிட் பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லப்போனால் நிறைய டைம் கீழே விழுந்துருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பொறுமையாக போயின்ட்டுருக்கிறேன். நான் ஒன்றும் அல்ட்ரா ப்ரோப்ரையெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு குட்டி பையன். எனக்காக இந்த சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்ருங்க. இப்போ இது கீழே எடுத்துகிட்டு போய் போடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எதனா இருக்குதா பார்த்துக்குவோம். இங்கே எதனா இருக்கா? டெடி பேர். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்லெண்ட்ரினா ரொம்ப போட்டுருவோம். ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் அப்போ டிக்கு 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 டக்கு டக்கு டக்கு. ஃபஸ்ட்டாக போயிட்டு இது இந்த மோகினி பிசாசு அது ரூமுக்கு போகணுமே. அது ரூம் போகும்போது கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா அதெல்லாம் இருக்காது. இங்கே இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்குதுல்ல, அது கீழே விழுந்தால் அப்புறம் டக்குன்னு சைலண்ட்டாக டேவன் முடிஞ்சு போயிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக போகணும். ஏன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் நான் ஒரு வேலை பண்ணி வச்சிட்டேன். அப்படி இனிமேல் நடக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது என்ன கீவாக இருக்கும்? ஸ்லெண்ட்ரினா இஸ் நவ் கான் ஏதோ போட்டிருக்கு. என்ன கீயாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சது சேஃப் கீயாக இருக்குமோ? சேஃப் கீ. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் சேஃபாக ஓப்பன் பண்ண போகிறோம். சரி போயிடுவோம். ஏன்னா இன்னும் நிறைய வேலை இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த இதுவில் என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரியே நம்மளோட இதுவில் இது ப்ராக்டிஸ் பண்ணால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஐயோ தேவையில்லாத ட்ரெயின் கீ இருக்குதே. சரி வேறு எதுனா கிடையாது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு அந்த பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கீழே போயிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஐயோ நின்றுட்டேனே. இந்த மாதிரி தான் ஒரு டைம் வரும்போது நின்றுட்டுறேன். இங்கே என்ன இருக்குதா பார்ப்போம். என்ன ஒன்றுமே இல்லை. தாத்தா பாட்டி ப்ராக்டிஸ் மோடில் ஈஸியாக எஸ்கேப் முடிக்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ? இல்லை அப்படிலாம் இருக்காது. ஆனால் அவங்க சூப் வச்சு குடிக்கிறதுக்கு மட்டும் 1 நம்பர் கில்லாடியாக இருப்பாங்க. சரி ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ இதுவும் ஒன்று லாக்கில் இருக்கே. சரி ஃபாஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு போயிட்டு மாட்டிகிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே எதனா கல் இருந்தால் எடுத்து பொறுக்கி வச்சுக்குவோம். இதில் தான் தாத்தா பாட்டியாக இருக்க மாட்டாங்களே, அது அப்புறம் என்னத்துக்கு நான் உனக்கு கல்லுன்னு கேட்கலாம். அது லாஸ்ட்டில் தெரியும் என்னத்துக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு விட்டுறலாம். வாங்க போட்டு விட்ருவோம். இது எப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி விட்டுட்டு நம்ம பண்ண போயிடலாம். இங்கே என்ன இதோ இங்கே எதுவும் இருக்குது, ஒன்றும் இல்லையா?
அடிக்கடி அங்கே வெப்பன் கீ கிடைக்கும். ஆனால் அந்த வெப்பன் கீ தான் இப்போ எங்கே போச்சோ தெரில. அந்த வெப்பன் கீ கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கல்லெல்லாம் வேறு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே தான் ஒரு இடத்துல அடிக்கடி எனக்கு கல் கிடைக்கும். இங்கே என்னவா ஒன்றும் இல்லையா? சரி, அங்கே எனக்கு அடிக்கடி அங்கே தான் கல்லுன்றா பாருங்கள். அந்த இதை கொளுத்துறதுக்கு ஒரு கட்டை இருக்குமே, சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்குது. சரி, பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு இதை அங்கே போட்டு வந்துடலாம். குடு 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 குடுன்னு இங்கே எதுனா இருக்கா? ஒன்றும் இல்லை, வாங்க போவோம். ஃபாஸ்ட்டாக போயிட்டு அங்கே இருக்கா பார்த்துட்டு வரலாம். ஆனால் இதில் எனக்கு மெயினான தலைவலி லிஃப்ட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி அப்படி வந்துடுது. நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணுமா? நீ அதுக்கு அந்த சைடே போயிடலாமேடான்னு கேட்கலாம். ஒரு டைம் அந்த மாதிரி போயிட்டே இருக்க முடியுமா? சுற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படி போட்டு வந்துட வேண்டியது. இப்போ ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு அந்த கட்டை ஏதோ இருக்குன்னு பாருங்கள், ஃபயர்வுட்டு இது எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபயர்வுட் தான் அது பேர். பார்த்தீங்களா எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக போயிடலாம். இதோ இப்போ பாருங்கள், தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. இதுதான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ போயிட்டு இதை காக்காவை கொளுத்தி விட்டுடலாம். அது பறந்து போயிடும் போக தாங்காமல். ஃபஸ்ட்டாக போவோம். ஆனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் விளையாடுறது. இன்னும் நிறைய கிராண்டி கேம் பிளேஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது இன்னத்துக்கு அது பறந்து போயிட்டுருக்கோம். சரி வாங்க, அந்த காக்கா கிட்ட எல்லாம் என்ன இருக்குதுன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். காக்கா கிட்ட எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா திரும்பவும் அது தேடி வர அலையணும். வாங்க, நம்பிக்கையோடு போவோம் எதனா இருக்குதான்ட்டு. போடு, ஷெட்கி கிடச்சிருச்சு. ஷெட்கி எனக்கு கிடச்சிருக்கு ஷெட்கி. இது அங்கேயே தூக்கி போடலான்னா, ஆனால் எனக்கு அந்த இதுவெல்லாம் அறிவெல்லாம் இல்லாததுனால இப்படியே போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வர்றது தான் என்னோடய பிளான்னு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு வருவோம். நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஷெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கல் எடுத்து வச்சுக்கலாம். என்னடா எடுக்க முடியல? எடுத்துச்சு. நாங்கள் ஃபாஸ்ட்டாக போவோம். போயிட்டு ஃபாஸ்ட்டாக போகலாம். வாங்க போகலாம். இப்போ போயிட்டு இந்த அப்பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உள்ளே போயிட்டு இருந்தால் தேவையான இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆக்சிலேட்டரா? இது எனக்கு தேவையப்படாது. நான் என்ன ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறேன். கேட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருளை கொடுக்குறான்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருள் கொடுக்குறானுங்க. சரி, இங்கே எதுனா இருக்குதா பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே எதுனா இருக்குதா? ஒன்றும் இல்லை. இங்கே எதுனா இருக்கா? போடு, வெப்பன் கீ கிடச்சிருக்கீங்க. வாங்க போகலாம். போயிட்டு வெப்பன் எடுக்கலாம். ஆனால் உனக்கு என்னத்துக்கிட்ட வெப்பன்? அது தாத்தா பாட்டியே இதில் இல்லையே நீங்கள் கேட்கலாம். அது அந்த கீழே இதுவும் ஓப்பன் பண்ணுறது இருக்குது. எல்லாம் ஜன்னலை உடச்சி அது வேறு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் இது கேட்குறதே. நான் கல்லும் அதுக்கு தான் எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் கன்னுன்னே சொல்கிறோம் பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் வெப்பனுக்கு இதை தேடி கஷ்டப்பட்டுலாம் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் பயந்தாங்கொல்லினால என்ன பண்ணிடுவேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக தாத்தாவோட ரூமுக்கு எப்படியாவது போயிட்டு அங்கே பெட்டுக்கடியில் ஒழிஞ்சிக்குவேன். கொரட்டு சத்தம் கேட்குற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன். அவர் கொரட்டு சத்தம் கேட்ட உடனே கன் எடுத்து அவரே போட்டு தள்ளிட்டு திரும்ப பாட்டியை போட்டு தள்ளிட்டு கன் எடுத்துக்குவேன். இதுதான் என்னோடய வேலையாக இருக்கும். எனக்கு ஃபாஸ்ட்டாக கீழே போயிடலாம். வாங்க, கீழே போயிட்டு அது வேறு ஓப்பன் பண்ணணும். வாங்க போய் ஓப்பன் பண்ணுவோம். வெந்து தனிந்தது காடு, ஜன்னல் அங்கே இருக்குதுன்னு ஓடு. இது ஓப்பன் பொறுமையாக உள்ளே போயிட்டுமோ. கீழே அடியில் எதுனா குத்துற போது. இங்கே எதுனா இருக்கா? ஃபியூஸு. நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. இன்னும் அந்த இது மட்டும்தான் கிடைக்கல, ஜென்ரேட்டர் கேபிள். அது மட்டும் கிடச்சிட்டா போதும், எஸ்கேப் பண்ணிடலாம். ஜென்ரேட்டர் கேபிளும் கிடச்சிருச்சு. வாங்க, இது போய் ஃபஸ்ட்டு டக்குன்னு ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபாஸ்ட்டாக போவோம். வாங்க, போயிட்டு இது ஃபிட் பண்ணிட்டு அந்த ஃபியூஸ் எடுத்துன்னு போயிட்டு ஃபிட் பண்ணிடுவோம். வாங்க,
இங்கே நிறைய இடத்துல கிராக்கிங் ஃபோலாம் இருக்குது போல இதுப்பா. அப்பப்போ சத்தம் வேறு போட்டு விட்டுருது. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு என்னடா இது ஃபிட் பண்ணுறது இங்கே ஃபிட் பண்ணிட்டு என்னடா கொடுக்கல அமுக்கணுமா? இப்போ நம்ம எதுவும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லிஃப்ட்டில் கூட போய்க்கலாம். வாங்க போகலாம். ஐயோ, லிஃப்ட்டில் போகிற யூஸே நம்மளுக்கு இல்லையே, என்னத்துக்கு? சரி, நம்ம அங்கே போவோம். அங்கே போயிட்டு ஃபியூஸ் எடுத்துன்னு வந்து அங்கே போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அது வேறு வந்துட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போகலாம். வாங்க போகலாம். நம்ம எஸ்கேப்பே முடிக்க போகிறோம். இன்னும் யார் நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்ருங்கப்பா. இது மாதிரி இன்னும் வேறு என்னென்ன மூடில் இதெல்லாம் பண்ணலாம், என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடலான்ட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லி விட்ருங்க. அப்போ தான் டெய்லி இந்த மாதிரி வீக்லி 2 or 3 வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதை நீங்கள் பார்த்து லைக் போடுறத பார்த்து நானும் என்ஜாய் பண்ணுவேன். இப்போ மேலே இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிட் பண்ணிடலாம். நானே ஒரு கேமிங் சேனலை பார்த்து தான் நானே ஒரு கேமிங் சேனல் பார்த்து தான் இதெல்லாம் கற்றுக்கினேனே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பேர் கேட் கண்ட்ரோலர்னு சொன்னாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெனி கேமிங் தான். அவங்க சொன்னதை பார்த்து தான் நானே சொல்லுங்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. ஐயோ, பொறுமையாக போகிறத பதில் எப்படி வந்துட்டு பேசிட்டு நீங்கள் வரும்போது பொறுமையாக வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன மாதிரி டே 1லேயே முடிச்சிருக்க வேண்டியது சப்பா பையன் கூட டே 1ல் முடிச்சிட்றப்போ நான் டே 2 வரைக்கும் போகிறேன். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே அது வெளியே ஓடிட வேண்டியது தான். வாங்க ஓடிடுவோம். வாங்க போவோம். ஃபஸ்ட்டாக தானே போவோம். ஃபைனலி இந்த வீடியோ என்னோட எண்டுக்கும் வந்தாச்சு. இன்னும் யாருப்பா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க? மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணி விட்டுட்டு பாருங்கப்பா. எனக்கு கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணல. நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன், நீங்கள் என்ன என்டர்டெயின் பண்ணல. டாட்டா, சி